வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு மதுரை கூடலழகர் திருக்கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். 108 வைணவ திவ்ய தேசத்துல ஒன்றாதான் இந்த கூடலழகர் திருக்கோயில் இருக்குது. மதுரையில பாத்தீங்கன்னா 3 வைணவ திவ்ய தேசங்கள் இருக்குது. ஒண்ணு இந்த கூடலழகர் திருக்கோயில், இன்னொன்று பாத்தீங்கன்னா திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் திருக்கோயில், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான திருக்கோயில். இன்னொன்னு மதுரை திருமோகூர் காளமேக பெருமாள் திருக்கோயில். நம்ம சேனல்ல ஆல்ரெடி இந்த 3 திருக்கோயில்களை பத்தியும் கோயிலோட ஹிஸ்டரி அப்படின்னு எல்லாமே போட்டிருப்போம். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கோயில் எப்படி இருந்தது, கோயிலோட வரலாறு எல்லாமே அந்த வீடியோல வந்து போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்க ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. ஹிஸ்டரி அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த கோயிலோட சிறப்பம்சம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில்ல 3 தளங்கள் கொண்டு அமைச்சிருப்பாங்க. இப்போதைக்கு எல்லாருக்கும் தெரியும் மாதிரி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி அந்த காலத்திலேயே கருங்கல் கொண்டு அமைச்சிருக்கிறது தான் இந்த சிறப்பம்சம். இன்னொரு 108 வைணவ திவ்ய தேசமான சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் கோயில்லையும் இதே சிறப்பம்சம் வந்து இருக்குது. நீங்க மதுரை வந்தீங்கன்னா இந்த கோயில் கூடலழகரை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மதுரைக்கு பக்கத்திலேயே சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அங்க போய் திருக்கோஷ்டியூர்ல இருக்கக்கூடிய பெருமாளையும் தரிசனம் செய்யலாம். பக்தர்கள் மதுரைக்கு ஆன்மீக பயணமா வரவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில தரிசனம் பண்ணிட்டு, சில தெரிஞ்சவங்க மதுரை மீனாட்சி அம்மனோடு தொடர்பு கொண்ட அண்ணனா கருதப்படுற அந்த அழகர் ஆத்துல இறங்குவாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அழகர் கோயிலான கள்ளழகர் திருக்கோயில் திருமாலிருஞ்சோலையில இருக்குது. அந்த கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிருவாங்க. சில பேர் மட்டும்தான் வைணவ திவ்ய தேசத்துல இன்னொரு திருக்கோயில் மதுரையிலே இருக்குன்னு தெரிஞ்சவங்க மட்டும்தான் கூடலழகர் கோயிலையும் போய் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. நான் முன்னாடியே சொன்ன அந்த சிறப்பம்சம் தெரிஞ்சவங்களும் இந்த கோயிலுக்கு வருவாங்க. நிறைய பேத்துக்கு பெரும்பாலும் தெரியாது. இந்த கோயில் வந்து அப்படியே மெயின் பகுதியிலே இருக்குது. அதனால மதுரைக்கு வரவங்க ஈஸியா இந்த கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம். கள்ளழகர் திருக்கோயில் கூட மதுரை மெயின் பகுதியில இருந்து கொஞ்சம் தூரமா நம்ம பஸ்ல டிராவல் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா கூடலழகர் திருக்கோயில் பாத்தீங்கன்னா உடனே நம்ம வந்து போய் ரீச் பண்ணிடலாம். பெருமாள் கோயில்கள்ல பாடப்படுற பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு சொல்லப்படுற திருப்பல்லாண்டு பாடல் வந்து பெரியாழ்வாரால இயற்றப்பட்ட இடமாக தான் இந்த கோயிலை வந்து சொல்லுவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலையும் அந்த பல்லாண்டு பாடல் இயற்றப்பட்ட இடமாவும் சொல்லுவாங்க. பொதுவா திருப்பல்லாண்டு பாடலுக்குன்னு பெயர் பெற்ற இடங்களாக தான் இந்த 2 கோயில்களையுமே அழைக்கிறாங்க. பெருமாள் சில கோயில்கள்ல நின்ற கோலத்திலையும் சில கோயில்கள்ல அமர்ந்த கோலத்திலையும் நிறைய கோயில்கள்ல பள்ளி கொண்ட கோலத்துல, அதாவது படுத்த கோலத்திலையும் வந்து காட்சி கொடுப்பாரு. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த 3 கோலத்தையும் ஒவ்வொரு தளத்துல நம்ம தரிசனம் செய்யலாம். நம்ம ஆல்ரெடி இந்த கோயில்ல 3 தளங்கள் இருக்குன்னு பார்த்திருப்போம். கீழ்த்தளமான அந்த முதல் தளத்துல கூடலழகரா அமர்ந்த கோலத்திலையும், 2வது தளத்துல சூரிய நாராயணரா நின்ற கோலத்திலையும், 3வது தளத்துல பார்க்கடல் நாதரா பள்ளி கொண்ட கோலத்திலையும் காட்சி தருவாரு. இதுதான் கோயிலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கதான் சூரிய நாராயணரா பெருமாள் வந்து காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோயிலோட உற்சவர் வந்து வியூக சுந்தரராஜரா அழைக்கப்படுறாரு. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் வைணவ கோயில்கள்ல நவகிரக சன்னதி இருக்காது. சைவ கோயில்கள்ல தான் நவகிரக சன்னதி இருக்கும். இந்த கோயில்ல நவகிரக சன்னதி இருக்குது. நவகிரகத்துல உள்ள அந்த கிரகங்கள் எல்லாருக்குமே தெரியும். சூரியன், சந்திரன் அப்படிங்கிற அந்த 9 நவகிரகத்தையும் பெருமாளோட தசாவதாரத்துல 10 அவதாரங்கள்ல 9 அவதாரங்களை ஒப்பிட்டு வந்து சொல்றாங்க. 10வது அவதாரம் கல்கி அவதாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவதாரம் இன்னும் எடுக்கல அவரு. அதனால மற்ற 9 அவதாரங்களை 9 நவகிரகத்தோடு ஒப்பிட்டு இங்க வழிபடப்படுறாங்க. அது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம். இதுதான் சூரிய நாராயணரோட சன்னதி. சூரிய நாராயணர் பூமாதேவி ஸ்ரீதேவியோடு ரொம்பவே அழகா வந்து காட்சி கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சூரிய நாராயணரை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் வெளிப்புறமா உங்களுக்கு பார்த்தா தெரியும், கம்பி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து 2வது தளத்துக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து போறதுக்கான வழி போட்டிருப்பாங்க. அங்க போய் ஸ்ராப்தி சயனரா, அதாவது பள்ளி கொண்ட கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை போய் நம்ம தரிசனம் செய்யலாம். பார்க்கடல் நாதரா வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நாங்க போன நேரத்துல கீழ்த்தளத்துல இருக்கக்கூடிய கூடலழகரை மட்டும் தான் தரிசனம் செய்ய முடிஞ்சிச்சு.
கோயில்ல அந்த மேல் தளத்துல எல்லாம் வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கனால ஃபுல்லாவே லாக் பண்ணியிருந்தாங்க. போக வந்து அனுமதி கிடையாது. இப்போதைக்கு எல்லா இடத்துக்கும் போறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. நான் இதை ஏன் குறிப்பா சொல்றேன் பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபேமஸான கோயில்கள்ல ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் நம்மள போறதுக்கு அலோவ் பண்றாங்க. ரொம்பவே ஃபேமஸான ஆயிரங்கால் மண்டபம் அந்த மாதிரிலாம் சில கோயில்கள்ல இருக்கும். எல்லாத்துலயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் குடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ல இந்த கோயில்ல இருக்கக்கூடிய மேல் தளத்துக்கு போறதுக்கான அந்த பெர்மிஷன் எல்லாத்துக்குமே பக்தர்களுக்கு தடை விதிக்கலாம். அதனாலதான் நான் இப்போதைக்கே சொல்றேன். உங்களால முடிஞ்ச அளவுல ஆன்மீக பயணத்தை நீங்க மேற்கொள்ளும் போது இதே மாதிரி ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்த கோயில்களை முதல்ல தேர்ந்தெடுத்து அந்த கோயில்களுக்கு போய் ஃபர்ஸ்ட் வழிபடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். இந்த கருவறையில தான் சாப்திநாதராக பார்க்கடல் பெருமாள் சயன கோலத்துல, அதாவது பள்ளி கொண்ட கோலத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறாரு. எவ்வளவு அழகா வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நிறைய பேரு கருவறையில தான் இந்த ஒரு அற்புத காட்சியை வந்து, அதாவது கோயில்கள்ல அந்த மூலவரோட சிலை வந்து இந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. கருங்கல் கொண்டு அமைச்சிருப்பாங்க. இங்க கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் தான் வித்தியாசமே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்ல. ஒட்டுமொத்தமா இந்த கோயில இருக்கக்கூடிய அமர்ந்த, நின்ற, சயன கோலத்துல இருக்க 3 திருக்காட்சியும் ஒரு சேர ஒரே நாள்ல பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். பெருமாள் கோயில இருக்கக்கூடிய கர்ப்ப கிரக விமானம் பாத்தீங்கன்னா 96 வகையான அமைப்புகள் வந்து இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல 96 டைப் வந்து இருக்குது. அதுலயும் அஷ்டாங்க விமானம் அப்படிங்கிறது தான் தனி சிறப்பு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இருக்கக்கூடியது. அது இந்த கோயில்லையும் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த திருக்கோஷ்டியூர் கோயில்ல மட்டும்தான் இருக்குது. இந்த அஷ்டாங்க விமானம் பாத்தீங்கன்னா ரொம்பவே புண்ணியம் தருவதாக கூட சொல்லுவாங்க. அதனால வயசானவங்க ஆன்மீக உலா போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கோயில்களுக்கு போகணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ், உங்களோட தாத்தா பாட்டி அப்படின்னு இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரிப்பட்ட கோயில்களுக்கு கூட்டிட்டு போங்க. ரொம்பவே பிரியமா வருவாங்க. நீங்க நான் சின்ன பிள்ளையா இருந்த நேரத்துல டிவி எல்லாம் பார்க்கும்போது பரதநாட்டியம் சாங்ஸ் எல்லாமே வந்து பழைய பாடல்கள்ல பரதநாட்டியம் சாங்ஸ் கோயிலோட அந்த மேல் தளத்துல எல்லாம் நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் எடுத்திருப்பாங்க. நான் நினைப்பேன் எப்படிடா அப்படி கோயிலோட அந்த மேல் தளத்துல நின்று எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு விட்டாங்க அப்படின்னு. இப்போதைக்குதான் தெரியுது இப்படி கோயில்கள் எல்லாம் தளங்கள் வச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வச்சு எல்லாம் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு தெரிய வருது. இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது இந்த கோயிலுக்கு கண்டிப்பா போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.